தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் வசனம் 3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளை புதிய கிருபையோடு கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே குறைவோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குரிய உலகத்துக்குரிய நன்மைகளில் எது குறைவுபட்டு இருக்கிறார்களோ, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களிலே எதிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதம் நடக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. பெருக பண்ணுகிற தேவன், நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உடைய பிள்ளைகள் பெருகத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தரோடு நடக்கும் பொழுது ஆண்டவரே உடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பெருகத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே தாவீதை ஆசீர்வதித்து கொண்டே வந்த தேவன் ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தி கொண்டே வந்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சகல விதமான வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது வந்து இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும். கர்த்தர் அப்படியே செய்றீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.